ஏன் விஜயகாந்த் உட்கார்ந்து ஏன் மத்திய மாநிலத்தை கண்டித்து பீட்டா அமைப்பை தான் நான் கலைக்கிறேன். பீட்டா அமைப்புங்கிறது யார்? பீட்டா அமைப்புக்கு தலைவர் யார்? விநாயகன் யாருன்னா நீங்க உங்களுக்கே தெரியும். அதல்ல நான் பீட்டா அமைப்பை கலைக்கணும் என்பது எங்களுடைய வாதம். அவங்களுக்கு என்னடா திருத்திமுள்ள என்னன்னு தெரியும். இது ஒண்ணு மாட்டுக்கு மேல ஒட்டையா அப்படி வளைஞ்சிருக்கமே திமுள் ஒரு பேர் இருக்கும். சரி திமுள்ள எப்படி அப்படிங்கிறது வர ஆளு போய் முடியும். மாட்டு வாழை கடிக்கிறாங்க. மாடு வேகம் ஓடுறதுக்கு மாட்டு வாழை கடிப்பாங்க. இது இயற்கை. மாட்டு வாழை 10 பேர் மாத்தணும். 10 பேர் 10 ஆளை பிடிக்க சொல்ல பார்த்துருவோம். 10 ஆளு முடிக்க தயார்தான். 2 ஆளு முடிக்க தயார். நீ ஒரு ஆளுங்கன்னா மற்றவங்க வேலையெல்லாம் அடிபடுறதுல சரி. ஏன் பீட்டா அமைப்பை பிடிச்சிடுறீங்க? பீட்டா அமைப்பு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கா? கேரளாவில் யானையை கட்டி போராடிக்கிறீங்க. யானை என்ன யானை அடிக்கிறேன். யானை எத்தனை வரும்? யானையை தலைப்படுங்க. வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லாருக்கும் ஒட்டகத்தில் தலைப்படுங்க பார்ப்போம். ஒட்டகத்தை நீங்க அடிக்கல. ஒட்டகத்தை நீங்க இழுத்துட்டு போல வண்டியில ஒட்டகத்தை தலைப்படுங்களா? ஏண்டா என்னமோ காலமாட பிடிக்கிறமா எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண கப்பிட்டா. தெரியாம கப்பிட்டா சொல்றாங்களே. இவர் வந்து நீலக்கண்ணீருடைய திமுக அவர் தான் கருத்துப்பட்டது. கலைஞர் வந்து ஓடி ஓடி போய் நீ ஓட்டே விடுங்க. அதுவும் ஒரு தொலைக்காட்சி ஜாதிகா எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படலாம். அப்பவே ஜாதிகாரர் ஒருத்தர் போய்க்கிறாரு. அப்ப எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படலாம். பயப்படாம இது வந்து தமிழர்கள் வீரமலை. தமிழர்கள் வீரமலையாட்டு தானே. ஏன் விவசாயிகளுக்கு நீங்க குரல் கொடுக்கிறது தான் விவசாயிகளுக்கு மதம் குரல் கொடுக்கிறது. ஏன் நாங்க முதல் குரல் கொடுத்தோம். முதல் குரல் கொடுத்து முதல் ஜெயிலுக்கு போன எங்க கட்சிக்காரங்க அன்னைக்கு எல்லாரும் ஜெயில போயிட்டு இருக்காங்க. அவங்க வேலை பார்க்கறாங்க. சரி இவர் ஏன் நீர் வடிக்கிற சாங் 3 பேருக்கு மாத்திரம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 3 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இதுல ஒரு மந்திரி சொல்றாரு சைக்கிள் தெரியுமா அப்படிங்கிறாரு. முன்தான் ஒரு மந்திரி விவசாயிகள் எப்படியாச்சாங்க. சரி பொம்பளையில இருந்திருக்கேன் கடலூர்ல. அதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க பால் சாப்பிட்டு அங்கேயும் சேர்த்தாங்க. அது என்னக்கா? அது விவசாயம். விவசாயிகள் ஏதோ கலெக்டர்களை போய் சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லணும். கோர்ட்டு அதான் சொல்லிச்சு. நீயா ஆணை கொடுக்குறாங்க. ஆனா கோர்ட்டு சொல்ல உங்களுக்கு கோர்ட்டுக்குன்னா நீங்க ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து ஆணை விவசாயம் சகல கோர்ட்டு ஒரு ஸ்ட்ராங் முடிவு பண்ணி நீங்க போங்க எத்தனை விவசாயம் எந்த விவசாயிகள் ஸ்ட்ராங் சொல்ல முடியும். கோர்ட்டே தயவு செய்து பிறகு ஆளுகின்ற கட்சியை நம்பாதீங்க. நம்பாம நீங்க ஒரு ஆளை போட்டு போய் பாருங்களேன் என்னென்ன அக்கப்போர் நடக்குது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் ஏன்னா நீங்க நிறைய அக்கப்போர். சரி இது தமிழ்நாடு பிரச்சனை தானே. ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாடு. நம்ம மாடை கட்டிட்டு இப்படி பட்ஜெட் என்பது தமிழ்நாடு. ஜல்லிக்கட்டு மஞ்சள் எல்லாமே தமிழ்நாடு. பொள்ளாச்சியில கூட ஊர்ல இருந்து இங்க இருந்து வரும். சரி உடுமலைப்பட்டு இருந்து ஹைவே பண்ணிட்டு வரும் மஞ்சள். சரி அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. மாடு மஞ்சள் மாட்டு வண்டியில போட்டு ஓட்டுறதுக்கு எனக்கு அதுதான். அதையும் தான் தடை பண்ண. தடை பண்ணா இல்லடா அது வந்து வியாபாரம். என்னடா பேட்டா பேட்டானா குழந்தை. ஹிந்தியில பேட்டா அமைப்புங்க. பேட்டா என்றால் ஹிந்தி குழந்தை. நம்ம சொல்ற பேட்டா வேற, இவங்க சொல்ற பேட்டா வேற. நம்ம சொல்ற பேட்டா குழந்தை. குழந்தை இந்த பேட்டாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்ம பொறுத்தவங்க. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி? ஆக நான் ஏன் என்று சொல்லுகிறேன்னா ஒரு அவசரம் கூட தமிழ்நாடு பிரச்சனை தானே. தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை
தமிழக அரசு தான் அவசர சட்டம் இயற்றணும். அவசர சட்டம் இயற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க. தமிழக அரசு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, யாரும் பயப்படாம மந்திரிகள் நிஜமான மந்திரிகள் மீட்டிங் போடுங்க. 25 எங்களுக்கு தயவு செஞ்சு 14ஆம் தேதிக்கு அவசரமா நீங்க ஒரு மீட்டிங் கூட என்ன எல்லா கட்சிக்காரரும் இங்க வந்து நடத்துனாங்க. எல்லா கட்சிக்காரரும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் தான் பாக்குறோம். நாங்க வரலங்கிறதுக்காக நீங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பாஸ் நாளைக்கு கோர்ட்டு கட்டாலும் யாரு கட்டாலும் நாங்க ஏற்கனவே நீங்க போட்டியா அப்ப எனக்காக நீ அவசரமா போட்டிருக்க. எனக்காக கோர்ட்டு சொல்லும், எனக்காகத்தான் நீங்க அவசரத்தை கூட்டி மந்திரி சபையை கூட்டி அவசரம் முன்னாடியே மந்திரி சபையை கூட்டி சட்டம் பண்ணி. இப்ப நான் விஜயகாந்த் சொன்னங்கிறதுக்காக நீங்க ஒன்று சட்டம் போட வேண்டாம். சட்டம் போட்டா இந்த விஜயகாந்துக்கு அடிப்படை அடியப்படி உங்களை யார் அடிப்படைச்சுன்னா 14 கூட போடுங்க, 14 போடுங்க. ஆனால் 13 எத்தனாம் தேதி மாடு கொடுப்பீங்க? 5 வயசு 10 வயசு 11 வயசு நீங்க வந்து பார்க்க அதை வந்து மாடி இடையில வந்து நடிக்க போயிட்டேன். நடிக்க போனதுனாலதான் அடிக்கிட்டு வர முடியும். எனக்கு கூட பாலம் மாடு என் படையில் கூட பாலம் கொண்டு வரதுங்களா கொஞ்சம் ஜல்லிக்கடை போகணும் பார்க்கிறேன். அவங்க பையன் கொடுத்துருமா நடி அந்த ஜல்லிக்கட்டை போவா நான் கொண்டு போறேன். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை இவர்கள் தடை பண்றாங்க. இங்க இருந்தே ஒரு 10-15 அதுக்கப்புறம் இது ஏன் நடக்கும்? 3 நாள் அல்ல 5 நாள் நடக்கலாம். நடக்கவே இல்லை. நடக்கிற வரையும் நடக்குது. 3 மாதம் கூட நடக்குது. மஞ்சள் 3 மாதமே எந்த ஊரும் ஜல்லிக்கட்டு நடக்குது. நீ ஏதோ ஒரு காலக்கெடு 5 நாள் தான் நடந்தது. எங்க வீட்டுல அத்தனை அண்டு ஒரு சின்ன கண்ணிலே வளர்க்குறேன். லட்சுமி ஒரு மாடு. அதே மாதிரி நானே வந்து மீனாட்சிங்கிற ஒரு மாடு. உடனே நாங்க வந்து வேற நான் வளர்க்க இடம் இல்லை. வளர்க்கறதுக்கு டாப் எல்லாம் போட்டு இப்ப அது வந்து வெயில காயக்கூடாது, வெயில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு அப்ப எங்கோட்டு பிள்ளைங்க தான் நாங்க போகிறோம். அப்ப எப்படா நீங்க மற்ற களமாட்ட துன்புறுத்துறீங்க, நீங்க மற்ற சொல்றீங்க. அவங்கவுங்களும் பிள்ளைங்க வந்து வளர்க்குறாங்க. எங்க மாமான சின்ன வயசுல ஆமா எங்க மாமா ஒரு பையன் அவரு பேர பக்கத்தோட கூட்டு வந்துருக்கு கலந்து மாடு சும்மா சுத்தி போயிடலாம். விருந்தினருக்குலாம் வண்டி வரும். 3 மைலுக்கு இங்க வண்டி வரும். வண்டியில கம்பி நீங்க அடிச்சுதான் வந்துருக்கீங்க. நீங்க வேணாம் மெதுவாக எனக்கு வேணாயா அப்படி மாதிரி. அப்ப மாடெல்லாம் கொடுக்க முடியாமோ அப்படின்னு அப்படி நம்ம ஆட்டு பண்ணிடுற பாப்பாவை கூட திட்டி விட்டா போய் பாபா எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கோம். இந்த மாடை பத்தி அப்படி ஒவ்வொருத்தங்க மாடுகளை எப்படி ஒவ்வொருத்தங்க 2 பிள்ளைங்க தான் வளர்க்குறாங்க. குடுப்பாட்டி சீராட்டி முட்டை. நான் வந்து ரெகுலரைஸ் பண்ணும் பொழுது பொள்ளாச்சியில உழவர் ரெகுலரைஸ் அப்பதான் எனக்கு தெரியும் ரெகுலா வண்டிக்கெல்லாம் முட்டை கொடுக்குறாங்க. மாடு முட்டை சாப்பிட எல்லாமே சாப்பிடும். அப்பதான் வைக்கணும். அப்ப ஒரு மாட்டு வண்டி கட்டணும்னா 130 மாடுகள் 150 வண்டிகள்னா 300 மாடுகளுக்கு 300 பைக்கெட் வாங்கி உணவு. ஏன்னா வியாதி வந்து விடக்கூடாது என்பதற்காக 300 மாடுகளுக்கு இவங்க எல்லாரும் பீட்டாவா இவங்க எல்லாம் 300 மாடுகளுக்குன்னா அது வேற கதை. அதை விட்டுங்க. அப்ப என் பயங்கரா என்னடே இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கலாம் போறீங்களா? தமிழர் என்று சொல்ல ஒரு படம் நின்று போச்சு. அதை பத்தி ஆளுகின்ற கட்சியும் ஏற்கனவே ஆண்ட கட்சி மத்திய தயப்பாடு தான் வாங்கினேன். காது கொடுத்த திருத்தம் வாங்கி அக்ரிமெண்ட்ல கைது எல்லாரும் எனக்கு வாங்கி வச்சிருக்கேன். ஆக இதான் இதுக்காக நீங்க அது வந்து இது வந்து பொதுநலம். இது தமிழன் என்று சொல்லுகிற படத்துக்கு நானாக குரல் கொடுத்துதான் பொதுநலம். சுயநலமாக எதையும் பொதுநலம் என்றால் இதுதான் பொதுநலம். அது சுயநலம்.
சொல்ற புரியுதா? சுயநலமாக நாம் செல்வோம் என்று எல்லோருக்கும் எனக்கு அதெல்லாம் நம்ம பொதுநலமை இதையா சினிமாவை போயிருப்பாங்க. என் பையனே ஒன்று தெரியல என்ன நினைக்கிறான் அவனே ஒன்று நீ என்ன புத்தக நீ இருக்கிற அவன் எல்லாம் தம்பிகள் அப்படி உயிர் அவன் சரிங்க போயிட்டு அவங்க ரெண்டு 10ஆம் போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க. அவங்க அம்மா மாதிரில இருக்காங்க இல்லை இங்கே வந்திருக்காங்களோ வேறு டெல்லிக்கு வந்திருக்காங்களோ தெரியாது. ஏன்னு சொல்லுகிறேன் என்றால் அவ்வளவு தூரம் என்னை கண்ணும் கருதோ பாதுகாக்கிறவங்க தான் என்ன செஞ்சிருக்குமா நீங்க நம்ம நாட்டை வச்சிருக்கீங்க. மாடையும் கண்ணும் கருப்பாவாங்க. வாடிவாசல் என்பது உங்களுக்கு தான் தெரியும். வாடிவாசல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்களா? சென்னையில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக எனக்கு போட்டோ எடுத்தேன். வாடிவாசல போட்டோ எடுத்திருக்காங்க. எப்படி சொல்றீங்க? என்னைய ஊர் நாடுதான் ஒன்று அமரிவின் உங்களுக்கும் அங்க ஜாதிக்கலாம் மாடு கொடுத்தாரு ஒண்ணு இல்லை. அப்ப நீங்களும் அதே சிஸ்டம் நடந்து வரீங்க. அப்படி அந்த இடுக்குன்னு தான் நான் நடந்து வரணும். அப்ப பார்த்த சார் இறங்கோட சொன்னேன். என்ன சொன்ன வாடிவாசல் மறைத்து ஒரு மேடம் போட்டுறாங்க. நம்மளோட கூட்டத்தை பத்தி கவலை இல்லை. கூட்டம் கொஞ்சமாக நஞ்சமாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனா வருகின்ற நேரத்தில் இவங்க எப்ப சொன்னாங்களோ பாருங்க. ஆனா கூட்டத்தை பத்தி எல்லாம் வாடிவாசலை மறித்து நீங்க மேடம் போடக்கூடாது. அப்ப பார்க்க சென்னையில இங்க இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் அங்கோட்டு வந்த ஏன் வாழ சந்தத்தை நான் சொன்னேன். சொல்ல மட்டும் இல்ல இருக்கவங்களும் கேட்கணும் இருக்காங்க. ஆக இது நானே சாதாரண ஒரு 3 மாடு தான் நடக்கும். 3 மாடு வளர்க்கக்கூடிய நம்ம பண்ற மாடு ஒருத்தனை கொண்டு எக்ஸ்ட்ரா வீட்டில் கொண்டு நீங்க போனாரு எல்லாருக்கும் போடுங்க. அப்படியே நடைபெறுகிற மாடு எப்படி இருக்கு நீங்க பாருங்க. மண்ணை குத்தணும், மாட்டு கொம்பி சீவ வேண்டும் இல்லையா? மாடு உடனே டிவியில போடுறாங்க. அது குத்துறதையே காட்டுறாங்க. குத்துறது பிடிக்கிறது தான் காட்டுறாங்க. டிவிக்கார கூட பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கவும் ஆடு தூக்கி அணைக்கிற பிடிச்சி முருகரை போட்டா என்ன தூக்கி வந்தாலும் இதை போட்டாலே மயங்கினான். அதை வடக்கத்துக்காங்க பேட்டா அதனால சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும்.